இஸ்ரேல் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சிட்டாங்க. நாசர் ஹாஸ்பிட்டல், காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு அட்டாக்கை நடத்துகிறாங்க. இந்த அட்டாக்கை நடத்தின கொஞ்சம் நேரத்திலேயே அங்கே இருந்த நிறைய நோயாளிகள் அடிபட்டிருக்காங்க. அங்கே வந்தவங்க, சிகிச்சைக்கு வந்தவங்க, அங்கே நின்றுட்டு இருந்தவங்க, இப்படி எல்லாருமே அடிபட்டுருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்புது. இந்த குரூப்பில் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, சிவிலியன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க, ரெட் கிராஸ், ரெட் கிரசன்ட், இந்த மாதிரியான நிறைய மெடிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க. இவங்க எல்லாருமே போய் இந்த நாசர் ஹாஸ்பிட்டலில் அங்கே அடிபட்டிருந்தவங்களை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா இன்னொரு குண்டு வந்து விழுகுது. இப்போது இந்த குண்டில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை 20லேருந்து 30 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த குண்டு வந்து விழுந்தது ஜேர்னலிஸ்ட்டு மேலே, இந்த குண்டு வந்து விழுந்தது அங்கே இருந்த மெடிக்கல் ஸ்டாஃப் மேலே, இந்த குண்டு வந்து விழுந்தது அங்கே இருந்த சிவிலியன்ஸ் மேலே. முன்னாடியாவது நாங்கள் ஹமாஸ் நாசர் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தாங்க, அதனால் அடித்தோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலால் சொல்ல முடியும். பட் இப்போ ஜேர்னலிஸ்ட் கொல்லப்படுவது எல்லாமே வீடியோவாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ ரொம்ப வைரலாக எல்லா இடங்களிலும் தீயாக பரவிட்டுருக்கு. நெத்தன்யாகு அவர்கள் உடனடியாக ட்விட்டருக்கு வரார், வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார். நாசர் ஹாஸ்பிட்டலில் நடந்தது ஒரு துக்க நிகழ்வு தான். அதுக்கு பின்னாடி எந்த அதிகாரி இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்போம். நாங்கள் ஜேர்னலிஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டாஃபை பெரிதும் மதிக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய யுத்தம் அப்படிங்கிறது ஹமாஸுக்கு எதிரானது தான், ஹமாஸ்லேருந்து எங்களுடைய நாட்டை பாதுகாப்பது தான் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் அவர் சொன்னது உண்மையா? கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ப்ராஜெக்டை ரொம்ப நுணுக்கமாக, நுட்பமாக இஸ்ரேல் இப்போது அறிமுகம் செஞ்சுருக்காங்களே, அது என்ன? பல அரசியல் தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, கிரேட்டர் இஸ்ரேல் தொடங்கிருச்சா? இந்த பதிவில் சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட், இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்குள்ளே தான் வர வேண்டும். அதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட 80,000 இராணுவ வீரர்களை நாங்கள் கொண்டு வந்து காசா முழுவதையும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம். இஸ்ரேல் சொன்ன ஒரு வார்த்தை. E1 செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிளானை கொண்டு வந்து மேற்கு கரை முழுவதுமாக இஸ்ரேல் கையகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற அடுத்த பிளான். மேற்கு கரை, காசா, இது எல்லாத்தையுமே கையகப்படுத்திட்டாங்கன்னா என்டையர் ஏரியாவும் இஸ்ரேலினுடைய தானே. அப்போ இதுதான் கிரேட்டர் இஸ்ரேலா அப்படின்னு பார்த்தா இல்லை. கிரேட்டர் இஸ்ரேல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இஸ்ரேல், பாலஸ்தீனம், காசா, இல்லாட்டி மேற்கு கரை, இதை மட்டும் இணைப்பது கிடையாது. இதையும் தாண்டி நிறையவே இருக்குது. இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை யார் முதலில் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு தியோடர் ஹெர்சல் அவர்கள் தான் பயன்படுத்தினதா சொல்லப்படுது. ஜியோனிசத்தை தோற்றுவித்தவர் தான் தியோடர் ஹெர்சல் அவர்கள். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, எரட்ஸ் இஸ்ரேல் அப்படிங்கிறது நார்மலாக இப்போ பார்க்கக்கூடிய யூதர்களுடைய பூமி மட்டும் கிடையாது. அது பாலஸ்தீனமோ இல்லாட்டி இஸ்ரேலை சார்ந்தது மட்டும் கிடையாது. சினாய், எகிப்த், பாலஸ்தீன், சைப்ரஸ், இப்படின்னு சொல்லி த ப்ரூக் ஆஃப் ஈஜிப்டிலிருந்து யூஃப்ரட்டிஸ் வரை இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் நம்முடையது தான். அதுதான் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த டாபிக்குள்ளே வராங்க. பட் இது இஸ்ரேலினுடைய விளக்கமாக இருந்தாலும் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பதம் இந்த நேரத்தில் பயன்படுத்தலை. ஸோ இந்த பதம் எப்போது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் ஆஃப் ஜெனசிஸ், ஹீப்ரூ பைபிள், அப்படி இல்லைனா டனாக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் கடவுள் ஆப்ரஹாம் அவர்களுக்கும் அவங்களுடைய அடுத்த கட்ட வாரிசுகளுக்கும் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, த லேண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் த ப்ரூக் ஆஃப் எகிப்த் டு த யூஃப்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த நாடு கிரேட்டர் இஸ்ரேலாக மாறும்போது பாலஸ்தீன், சினாய் டெசர்ட், எகிப்து நான் சொன்னேன், அது கூட லெபனன், ஜோர்டான், சிரியா, ஈராக், குவைத், அதே மாதிரி சவுதி அரேபியாவினுடைய சில பார்ட், சதன் துருக்கியிலிருந்து சில பார்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்றிணைப்பது தான் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நம்பிக்கை. பழைய ஏற்பாடை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த பழைய ஏற்பாடில் மோசஸ், காட் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு மோசஸை, நீ இஸ்ரேலியர்களை என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய யூதர்களை அந்த பக்கமாக பாலஸ்தீனம், லெபனன் அண்டு பார்ட் ஆஃப் ஈஜிப்ட், ஜோர்டான், சிரியா, ப்ராமிஸ் லேண்டில் அவங்கள கொண்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்ராமிஸ் லேண்ட் அப்படிங்கிறது இஸ்ரேல் மட்டும் கிடையாது. இந்த இடம் எங்கெல்லாம் நடந்து வந்திருக்காங்களோ, எங்கெல்லாம் காட் இவருக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாரோ, அது எல்லாமே இஸ்ரேல் தான். ஸோ இந்த டோட்டல் ஏரியாவையும் நம்ம கவர் பண்ணோம்னா அதுதான் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறத பழைய ஏற்பாடு சொன்னதாகவும் அவங்க நம்புகிறாங்க. அடுத்ததாக புக் ஆஃப் சாமுவேலை நம்ம எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரி இந்த டேவிட், சவுல், கிங் சவுல் அவர்களாக இருக்கட்டும், டேவிட் அவர்களாக இருக்கட்டும், அங்கே பாலஸ்தீன், லெபனன்,
செக்ஷன் ஆஃப் ஜோர்டன் அண்ட் சிரியா இது எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்ட பகுதி தான் இஸ்ரேல் அப்படிங்கிறத குறிப்பிடுத்திருக்கிறார்கள். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் கேமா இல்லாட்டி ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சிந்தனை மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு டிவைன் மேண்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிவைன் மேண்டேட்டை அடைவதற்கு இஸ்ரேல் யூதர்கள் எவ்வளவு விலை வேணாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். பட் வி நீட் கிரேட்டர் இஸ்ரேல். இதை தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 1948 இஸ்ரேல் ஒரு புதிய நாடாக உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஐநா சபை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 56% நிலப்பரப்பை இஸ்ரேல் வச்சுக்கோங்க, மீதம் இருக்கும் 43% நிலப்பரப்பை அரபுலக நாடுகள் அதாவது பாலஸ்தீன் வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் சொல்கிறாங்க இல்லை 56 43 அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி முடிகிறதுக்கு முன்னாடி அரபுலக நாடுகள் அடுத்ததாக சொல்கிறாங்க அது எப்படி நீ இஸ்ரேலுக்கு 56% கொடுப்ப, அது எப்படி பாலஸ்தீனத்துக்கு வெறும் 43% நிலப்பரப்பை மட்டும் கொடுப்பீங்க, இது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிக்குது இந்த சண்டை. ஸோ 1948 1967 வரை இந்த கிரேட்டர் இஸ்ரேலை பெருசுப்படுத்தணும் அப்படிங்கிற தாட் இஸ்ரேலுக்கோ யூதர்களுக்கோ இருந்ததான்னு கேட்டால் எங்கேயுமே அதை பற்றி பேசலை. பட் 1967 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 Day வார் அப்படிங்கிறது உருவாகுது. 6 நாள் போர். இந்த 6 நாள் போரில் இஸ்ரேலை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இணைந்த கைகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து, சிரியா, ஜோர்டன். நம்ம பார்த்த அந்த கிரேட்டர் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1967 ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த யுத்தம் ஃபெயிலியராக மாறுது. சொல்லப்போனால் இஸ்ரேல் ஜெயிச்சிடுறாங்க. இஸ்ரேல் ஜெயிப்பதோடு மட்டும் இல்லாமல் 3 முக்கியமான இடங்களை கையகப்படுத்துகிறாங்க. ஒன்று காசா ஸ்ட்ரிப், அடுத்ததாக இருக்கக்கூடியது வெஸ்ட் பேங்க், அடுத்ததாக ஜெருசலேம், அடுத்ததாக இருக்கக்கூடியது பெனிசுலா சினாய் பெனிசுலாவில் சில பகுதிகளிலும் கோலன் ஹைட்ஸ், சிரியாவில் கோலன் ஹைட்ஸையும் பிடிச்செடுக்கிறாங்க. ஸோ இப்போ தான் காசா அவங்க நினச்ச மாதிரி மேற்கு கரை, கோலன் ஹைட்ஸ் இது எல்லாமே இஸ்ரேல் பக்கம் வருது. இவ்வளோ இடத்த நம்மளால் பிடிக்க முடிஞ்சிருச்சு. 6 நாள் நம்ம இவ்வளோ இடத்த பிடிச்சிட்டோம். ஸோ நம்ம பைபிளில் சொன்னது இல்லாட்டி நம்முடைய கடவுள் சொன்னது ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு சொன்னது கிரேட்டர் இஸ்ரேல். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் இன்னும் நிறைய இடங்கள் அந்த கிரேட்டர் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் நம்மளால் பிடிக்க முடியும். இதை இஸ்ரேல் பிலீவ் பண்ணுறாங்க. நெதன்யாகு அவர்கள் இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக ஏன் நடத்துகிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய சகாக்களுக்கும் தெரியலை. அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பெசல் ஸ்மூட்ரிட்ஜ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நம்முடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது டமாஸ்கஸ் இன்க்ளூடு டமாஸ்கஸ் அதாவது சிரியாவினுடைய ஒட்டுமொத்தமான தலைநகரம் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய எக்ஸ்பேன்ஷன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is written that the future of Jerusalem is to expand to Damascus. இது எழுதப்பட்ட விதி. கண்டிப்பாக நம்ம டமாஸ்கஸ் வர சிரியாவினுடைய பாதி தலைநகரம் வர நம்முடைய லேண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார். ஜனவரி 2024 இஸ்ரேலினுடைய பொலிட்டிஷியன் அவி லிப்கின் அவர்கள் eventually our borders will extend from Lebanon to the Great Desert which is Saudi Arabia and then from the Mediterranean to the Euphrates. ஸோ இவ்வளோ தூரத்தையும் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே திட்டமிட்டு காய் நகர்த்தப்படுகிறது யூதர்களால். யூதர்கள் நினச்ச மாதிரியே இப்போ கிரேட்டர் இஸ்ரேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காசா ஸ்ட்ரிப், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மேற்கு கரை, அந்த சிரியாவில் கோலன் ஹைட்ஸ் இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. அடுத்ததாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க, 80,000 இராணுவ வீரர்களை உள்ளே நிப்பாட்டிட்டாங்கன்னா மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகுவாங்களே, மறுபடியும் அரபுலக நாடுகள் ஏதாவது சண்டைக்கு வருமானு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே. அப்போ கிரேட்டர் இஸ்ரேல் ஸ்டார்ட் ஆயிருச்சா? இன்னும் இதில் நிறைய தகவல்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அத்தனையும் பார்ப்பதற்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.